Namaste. Greetings to all of you. Grandmaster Chawak Aksuyaruடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புத்தகத்திலிருந்து கடைசி பல வாரங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு on honesty and non-lying இந்த டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். Different people can have different opinions and still be right. There are different levels of truth and different facets of truth. ரொம்ப பிராக்டிக்கலான சூத்ரால இதுவும் ஒண்ணு. பல்வேறு அறிவு திறன் படைத்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் வெவ்வேறு இருக்கும்போது அவங்க சிந்திக்கிறது, அவங்க உணர்றது, அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுடைய சொந்த வளர்ச்சியிலேருந்து தான் இருக்கும் இல்லையா? இதுதான் இந்த சூத்ரா சம்மரைஸ் பண்ண பார்க்குது. இதுல மாஸ்டர் என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஒப்பீனியன் வச்சிருக்க முடியும். ஒரே பர்டிகுலர் டாபிக்ல பல்வேறு ஒப்பீனியன் வச்சிருக்க முடியும். அப்படி இருந்தும் அவங்களுடைய ஓன் பார்வையில அவங்க ரைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மையில பல கோணங்கள் இருக்கு, பல வடிவங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபேஷியட்ஸ் ஆஃப் ட்ரூத். லெவல்ஸ்னா பல அடுக்குகள் இருக்கிற மாதிரி, ஃபேஷியட்ஸ்னா இப்போ ஒரு பட்டத்திட்ன வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி தெரியும், இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும் இல்லையா? மேல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அவங்க பார்க்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு கோணங்கள் தெரியும். இதுல எது உண்மைன்னு சொல்ல முடியாது. யாரு எந்த இடத்துல இருந்து பார்த்தாங்களோ அவங்க என்ன பார்த்தாங்களோ அதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சூத்ரா தெளிவா சொல்ல பார்க்குது. இது எப்படி சார் சரியா இருக்கும்? ஒரே சூழ்நிலையில ஒரே இடத்தை பார்க்க சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் பல உண்மைகளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாபாரதம் கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுல அந்த குட்டி பசங்களா இருக்கும்போது துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போருக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு கிளி பொம்மைய வச்சிருவாங்க. அந்த பொம்மைய குறிப்பாக்க சொல்லுவாங்க இல்ல? அந்த கிளியை நீங்க அடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கிளியை நோக்கி உங்க அன்பை குறி வைங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொருத்தரா வருவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தர் அந்த குறி வைக்கும் போது என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேட்பாங்க இல்ல? ஒருத்தர் எனக்கு மரம் தெரியுது, அதுல பழங்கள் தெரியுது, அப்புறம் நிறைய இலைகள் தெரியுது, சில காஞ்சி போன கட்டைகள் தெரியுது, அப்புறம் ஒரு கிளி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஒரே செய்தி தான், அதே கொஸ்டினை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. எல்லாரும் பார்த்ததும் எல்லாரும் சொன்னதும் உண்மைதான். இது யாரு தப்புனே கிடையாது. அர்ஜுனனுக்கு இதே கேள்விய துரோணர் கேட்கும்போது அந்த குறி வைக்க சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுது அப்படி கேட்கும்போது அந்த கிளி பொம்மையோட கண்ணு மட்டும், ஒரு கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா மற்றவங்க நிறைய பார்த்தாங்க, நிறைய பார்த்தது சரியா இல்ல எதையுமே பார்க்காம கண்ணை மட்டும் பார்த்தது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சரி தப்புங்கிறது எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தர் பார்த்ததும் சரிதான். இது தப்புங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்ததும் அப்படியே சொல்றாங்க இல்லையா? ஆனா அந்த குரூப் என்ன தேவை? அந்த ஒன் பாயிண்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதை பாக்குறாங்கிறத வச்சு அவங்க வளர்ச்சியை சொல்ல முடியும் இல்ல? அவங்களுக்கு மிக முக்கியமானது தேவையானதை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், மற்றது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. இதுதான் அந்த பயிற்சியோட டெஸ்ட். இதுல ஒவ்வொருத்தரும் பல பல விஷயங்கள சொல்லும் போது அந்த குரு நீங்க பார்த்தது எதுவுமே தப்புன்னு சொல்லல. அப்போ பல்வேறு வளர்ச்சியுடைய மக்கள் இதே செய்தியை அவங்க வாழ்நாள்ல கூட பார்க்க முடியும் இல்லையா? ஒருத்தர் கண்ணுக்கு மிகுந்த இரக்கம் உள்ள ஆள் மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு முரடன் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆசையா பேசுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆளு இவங்க பாக்குறதுக்கும் அது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அதே ஆளை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு அப்பாவை அவங்க பிள்ளைங்க பாக்குறதுக்கும்
அவங்களுடைய எதிரிகள் அதே ஆளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வேற வேற விஷயம் தெரியும். ஒவ்வொருத்தரோட பார்வையும் தொடர்ந்து மாறிட்டே இருக்கும். உண்மைகள் இது மாதிரிதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல வகையான உண்மைகள் இருக்கு. என்ன மாதிரி சயின்ஸ்ல மட்டும் இது மாறுமா சார்? இப்ப சயின்ஸ்னா எல்லாருக்கும் உண்மைதான் தெரியுமா? அப்படி கிடையாது. சயின்ஸ்ல கூட உலகம் ஃபர்ஸ்ட் பிளாட்டா இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. அதை எல்லாரும் நம்பினாங்க இல்லையா? இன்ஃபேக்ட் உலகம் உருண்டையா இருக்கு, பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னாங்கள, மரண தண்டனை விதிச்சாங்க அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன சொன்னாங்க? பூமி தான் சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சூரியனும் மற்ற கிரகங்களும் அதை சுத்தி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் கம்ப்ளீட்டா நம்பின ஆட்கள் உண்டு. அதுக்கப்புறம் உண்மைகள் திரும்பி மாறிச்சு. இப்ப சயின்ஸ்ல, பொலிட்டிக்ஸ்ல, வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எது ரைட்டுன்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால யாரை நீங்க தப்புன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வரும். உறுதியா நான் தான் ரைட்டு நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் யாரையும் தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு உங்களுடைய பார்வையில நீங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மிக மிக முக்கியமான செய்தி. இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.